வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் எம் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் சைடு தொடையிலையும் ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைடு தொடை மேலையும் வச்சுட்டு நம்ம எல்போவும் ஸ்ட்ரைட்டாக வச்சபடியே பெண்ட் பண்ணணும். நல்லா பெண்ட் பண்ணி ஒரு அதாவது வந்து 5லேருந்து 8 செகண்ட் வரலாம் அப்படியே இருக்கணும். திரும்ப செய்யணும். இது மாதிரி ஒரு 3லேருந்து 5 தடவை வந்து இதை செய்து வந்தாலே நம்மளுடைய அப்பர் பேக்னு சொல்லக்கூடிய பேக்கும் ஷோல்டரும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மசில்ஸும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஷோல்டர் பட்டையில் இருக்கக்கூடிய பிடிப்பு, அப்பர் பேக்கில் இருக்க பிடிப்புகள் எல்லாமே மாறும். இப்போ அடுத்த இது வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குவேன். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இப்போ ரைட் சைடு ஹேண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் சைடு ஹேண்டு லெஃப்ட் சைடு லெக்கோட நம்மளுடைய இந்த உள்ளங்கை வந்து உள்ளங்கால் லெஃப்ட் சைடு உள்ளங்காலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் பண்ணி காலை வந்து பெண்ட் பண்ணி பிடிச்சிருக்கிறதுலேருந்து காலை வந்து நேராக நீட்டுறோம். நீட்டிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹெட்டும் ஷோல்ட்ரு அப்பர் பேக் என்ன பண்ணோம்னா ஆப்போசிட் சைடு டைரெக்ஷனில் திரும்பணும். அதாவது நம்ம முதுகுக்கு பின்பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி திரும்பணும். அப்போ திரும்பும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தோள்பட்டையில் ஒரு இடத்துல ஒரு பெயின் வந்து ஃபீல் ஆகும். இந்த பெயின் ஃபீல் ஆகுனாலே நம்மளுடைய நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கரெக்டு. அந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து மெயின்டைன் பண்ணணும். எத்தனை செகண்ட்லாம் ஒரு 15லேருந்து 30 செகண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். சூட்டபுளான உயரத்தில் ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. எந்த கை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த கை வந்து இந்த மேலே உள்ள டேபிள் மேலே வச்சுட்டு கையை நல்லா அந்த டேபிளில் ஊனி நல்லா லீன் பண்ணணும். எந்த சைடுனா ஊனி இருக்க கை பக்கம் லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் ஊனி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா லீன் பண்ணணும். அதுமாதிரி லீன் பண்ணும்போது ஒரு அப்பர் பேக்கில் ஒரு ஃபீல் ஆகும் ஒரு பெயின். அப்படி இந்த பெயின் வந்து அந்த ஸ்ட்ரெச் பண்ணது வந்து கரெக்டு. இதை செஞ்சு பாருங்கள். இதை பயனடைங்க. இந்த பயனடைய கமாண்டில் தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.